நீங்கள் தொடருங்க. இந்த தேர்தலை பொறுத்தவரையும் இன்றைக்கி வந்து வி.கே. சசிகலாமா தெளிவாக ட்விட்டர் பக்கம் அறிக்கை கொடுத்துருக்காங்க. எதிரிக்கும் துரோகிக்கும் மக்கள் பாடம் புகிட்டு விட்டார்கள். அதான் தலைப்பு இது. ஆனால் இதில் தேசிய அரசியல் கட்சியில் ஒரு பாயிண்ட் பொருத்தமாக வருது. கலகங்கள் இல்லாத தமிழகம், கலவரம் இல்லாத மாநிலம், அதுவே பாஜகவின் தேசிய தாரக மந்திரம் என்பது பல வருடங்களாக தமிழ்நாட்டில் சிவத்தில் யோசிச்சு நீங்கள் பார்த்துப்பீங்க, சிவத்தில் வலிச்சு பார்ப்பீங்க. அது வந்து இன்றைக்கி தாவேகா கட்சியினுடைய விஜய் அவருடைய வெற்றியினால் அது அந்த கலகங்கள் இல்லாத ஒரு தமிழகமான ஒரு நிலைப்பாடு உருவாக்கி இருக்குது. கலகங்கள் இல்லை நாளைக்கு வரும்ல, கலகங்களை அழிஞ்சா போச்சு. அதுக்கு பாயிண்ட் தரேன். இப்போ ஒரு நிமிஷம், கலகங்கள்னா என்ன? பெரியாரை போடக்கூடாது, பெரியாரை தான் போட்டு வச்சிருக்காங்க. பாயிண்ட் தரீங்களா? தாங்க. இப்போ எதிரி வி.கே. சசிகலா எதிரி துரோகி. எதிரி என்பது யார்? திமுக. எதிரி என்ற திமுகவை எதிர்த்து மக்களுக்கான கட்டமைப்பை உருவாக்க தான் எம்ஜிஆர் இந்த கட்சி ஆரம்பித்தார். ஜெயலலிதா அதை ஃபாலோ பண்ணாங்க. அப்புறம் வி.கே. சசிகலாமா அதை கண்டினியூவாக எடுத்துகிட்டு வந்தாங்க. துரோகி என்பது யார்? சொல்லுங்க. துரோகி என்பது யாருன்னா உங்களுக்கு தெரியும். அவர் இப்போ இந்த துரோகி என்பவர் அந்த அவர் வந்து இன்னைக்கு இன்னைக்கு தோல்வியை கண்ட பிறகு என்னென்னா, தோல்வி என்பவர் அந்த மனிதர் இன்னைக்கு தோல்வியை கண்ட பிறகு என்ன சொல்கிறாருன்னா, என்ன பண்ண ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன. இந்த தேடிய செல்வம் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? வி.கே. சசிகலா அம்மையார் நம்பிக்கையின் அடிப்படையில் நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு எனும் தோட்டத்தில் நாளே மலரும் முல்லைகளே, ஆட்சியும் அதிகாரமும் அரசியலும் ஒரு இடத்தில் இருந்தால் தமிழகத்தில் வளம் பெறும். இந்த அதிமுக தொடர்ந்து ஜெயலலிதா 100 காலம் கொண்டு போகலான்னு அந்த நம்பிக்கையில் தான் வி.கே. சசிகலா அம்மையார் இந்த கட்சியை கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் மருந்தும் விருந்தும் 3 நாள் சொல்லுவாங்க உங்கள் ஊரில் கிராமத்துலலாம். மருந்தும் விருந்தும் 3 நாள், சாப்பிட்ட கை கூட காயலைங்க. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஆகாயம் மேலே பாதாளம் கீழே ஆனந்த உலகம் நடுவில் என்ற இந்த துரோகிக்குடைய பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதர் இந்த வேலைகளை செய்கிறாரு. இப்போ நம்ம ஐயா சொன்னாங்களே 16 தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு. என்னையா கட்சி அதிமுகவும் இளையும் 16 தொகுதிகளில் டெபாசிட் சொல்லுங்கள். ரெண்டாவது அடுத்த காரணம் என்னென்னா, சென்னையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் இந்த மாவட்டத்தில் அதிமுக ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலையா? அவமானம் இல்லையா? 8 மாவட்டத்தில் பிரதிநிதிகளே இல்லை. அவமானம் இல்லையா? 8 மாவட்டத்தில் பிரதிநிதிகளே இல்லை. இவர் வேற பொதுச் செயலாளர் வேற. ஆமாம், இவர் தானே பொதுச் செயலாளர். ராமனுக்கு கூடுதல் தகவல். முன்னாள் அமைச்சர்கள் கே.பி. முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, ஆர்.பி. உதயகுமார், செல்லூர் ராஜு, ஜெயக்குமார், ஆர். காமராஜ், கே.டி. ராஜேந்திர பாலாஜி, பொள்ளாச்சி ஜெயராம, கடம்பூர் ராஜு, மாதவரமூர்த்தி, பெஞ்சமின் உள்ளிட்டவர்கள் கிளீன் பவுல்டு. இதில் ஒரு 8 பேர் கட்டுத்தொகை இழந்துட்டாங்க. இதில் 3வது இடம் வந்திருக்காங்க. கட்டுத்தொகை இழந்துட்டாங்க. அதான். ஆமாம். இதில் 31 சட்டமன்ற தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் கூட்டு சேர்ந்து 3வது இடத்துல வந்திருக்காங்க. ஆமாம். இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா 2021 வந்து பொய்யான வாக்குறுதி கொடுத்தது. அதாவது இந்த திராவிட கட்சிகளை ஜெயலலிதா அம்மா எப்போ காலமானாங்களோ 2016 எடப்பாடி கையில் நிர்வாகம் எப்போ ஆட்சி எப்படி இருந்தோ அன்றிலிருந்தே தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள், இது வேலைக்கு ஆகாது, சோழி முடிஞ்சதுன்னு. சரி, ரைட்டு, இதை தனக்கு சாதகமாக திமுக பயன்படுத்தி கொண்டு அவங்களும் 5 வருஷம் ஆட்சியில் வந்தாங்களா? இவர் எடப்பாடி 4.5 வருஷம், திமுக 5 வருஷமாச்சு, 9 வருஷமாக 2 பேரும் மீச்சொல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி நீ பாதி நான் பாதி கணவர் அன்கோ போட்டு ஜனங்களை ஏமாத்தினாங்க. அன்கோ போட்டா ஒளிஞ்சு போச்சு. இப்ப மக்களே மொத்தத்துல இப்ப நம்ம ஐயா சொன்ன மாதிரி இப்ப எத்தனை மந்திரி ஐயா? 16 பேரா? 16 பேர் காலி ஆயிட்டு இப்ப நீ பாதி நான் பாதியோ வாயில ஜனங்களை ஏமாத்தியாச்சு. 2026 தேர்தல் நடந்தாச்சு. முதலமைச்சர் கொடநாடு போயாச்சு. ஸ்டாலின் எல்லாம் கொடநாட்டில் போட்டு 2021 கொடநாடம், 2024 நடந்து கொடநாடம். நல்ல சென்டிமெண்ட்டு. கோயிலில் தேவபர்சனம் பார்த்தாச்சு, சோனியம் பார்த்தாச்சு, மந்திரவாதியை பார்த்தாச்சு, சோனியம் பார்த்தாச்சு, எல்லாம் ஓகே. பொழுது விடிந்ததும் இந்த பாண்டிய நாடு என் பாட்டிருக்காடையமேன்னு சொல்லி கொடநாட்டில் உட்காந்தாச்சு. கொடநாட்டில் உளவுத்துறை போடுது, ஐயா ஒன்றுமே இல்லையா,
விஜய் அடிச்சுட்டு போயிட்டாரு. கொடைக்கானல் ஆமா கொடைக்கானல்ல போயிட்டு சாரி ஓய்வுக்கு கொடைக்கானல்ல ஓய்வுக்கு போயாச்சு. அங்க பார்த்தா சொல்றாங்க யார் இவர் டிஎம்கே? ஆமா டிஎம்கே மொட்டையா சொல்லாங்க. யார் போனா எவரு போனா கொடைக்கானல்ல திமுக குடும்பமே உங்களுக்கே தெரியும்னா அங்க பாத்துட்டு இருக்காங்களே சோபலட்ச மக்கள். ஐயா உங்களுக்கே எனக்கு தெரிஞ்சு கொடைக்கானல்ல ஸ்டாலின் குடும்பம் போச்சு. ஸ்டாலின் குடும்பம் சோவி போட்டது யார்? ஆமா சோடியம் அங்க போய் சோடியம் இல்ல சோவி. அங்க போய் பார்த்தா 2021 இங்க வந்தப்பதான் வெட்டி 2024 எம்பி தேர்தலில் வெட்டி கீழே குறிஞ்சாவடர் கோயில் இருக்குது. இவர் போகர் உருவாக்கிய குறிஞ்சாவடர் கோயில் உள்ளது. அங்கேயும் போய் சாமி கும்பிட்டாச்சு. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி தரணம் அது நம்பிக்கை. அவங்க நம்பிக்கை. பாடல சொல்றேன். ஜெய ஜெய தேவி அது அவங்க நம்பிக்கை. உடனே எல்லாம் உடனே அடுத்து முதல்ல சொல்றாரு. விக்ரம் படத்துல ஒரு பாட்டு வரும் பாருங்க. துடிக்குது புஜம் ஜெயிப்பது நிஜம் தக்கிட தக்கிட தாம் தாம் தக்கிட தக்கிட தாம். உடனே சோஷியல் மீடியா கூப்பிட்டாச்சு. போட்டோ ஷூட் போட்டாச்சு. போட்டோ எடுத்தாச்சு. சைக்கிள் விட்டாச்சு. தள்ளு 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 ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது வாங்கடா வண்டியை தள்ளிட சோஷியல் மீடியா போட்டது சார். இதெல்லாம் போயாச்சு. ரைட் ஓகே. அடுத்தது நான் வெற்றி பெற்றவன் இமயம் தொட்டு விட்டவன் பகையை முட்டி விட்டவன் தீயை சுட்டு விட்டவன் என் வீரமே வாகையே சூடும் விக்ரம். நூறு நிலைப்பாடு வந்தாச்சு. என்னது இந்த வெற்றிக்கு நம்ம அடுத்த மண்ட குழம்பி திரும்ப திமுக ஆட்சி வரன்னு பண்ணாங்க. விக்ரம் சரி ஒரு இடைவேளைக்கு அப்புறம் இந்த கதைகளை நம்ம பேசுவோம். ஏன்னா இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திருவாய் மகனேன்னு என்ன கேட்டீங்களா? இவர் எதிர்பார்க்க போல ரொம்ப பாதிப்பா இருக்கு. பேசுவோம். சொல்லுங்க. அண்ணன் துரைக்கண்ணன் அவர்கள் அதிமுகவுடைய கரண்ட் சூழ்நிலையை சொல்றாங்க. கேபி முனுசாமி அவர்கள் தோல்வி கண்டார் இந்த சட்டமன்ற தேர்தலில். இப்போ தோற்ற பொருள் அந்த கட்சிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்குது. என்ன பிரச்சனை? அதிமுக ஆட்சி வந்தால் கேபி முனுசாமி தான் உள்ளாட்சி அமைச்சர். இப்போ ஒரு செட்டப்ல இருந்தது. ஏற்கனவே கனவு ஒரு செட் ஆசை யாருக்குலாம் இருக்காது. ஆசை யாருக்கு தான் இருக்காது. ஆனால் இந்த கட்சியை ஓபிஎஸ்டியும் போய் அந்த மனுஷனையும் கெடுத்தது இந்த கேபி முனுசாமி தான். இது எப்படின்னு கேட்டிங்களா? கேபி முனுசாமி அதை சொல்ல அது எப்படின்னா ராமாயணத்துக்கு ஒரு கூனி மகாபாரத்துக்கு ஒரு சகுனி அதே போல் அதிமுக ஒரு கேபி முனுசாமி. ஆனால் இவர் ஏடிஎம்கே ஒற்றுமையாக இருக்க சொல்லுவார். வெளியில் சொல்லுவார். ஆனால் உள்ளுக்குள்ளே துரைமுருகன் கிரஷர் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்திட்டு இருப்பார் தனியாக. அதுதானே 6 கம்பெனி ஓடுது. 5 வருஷமாக ஓடுது. ஆனால் இந்த நிலைப்பாடு என்னென்னா அவருக்கு என்னென்னா விகே சசிகலா அம்மா தான் நம்முடைய மந்திரி பதவியை தூக்குனது. 2011 உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது நாமளை இப்படி பண்ணிட்டாங்களே தொடர்ந்து விகே சசிகலா அம்மாவுக்கு எதிரான ஒரு கருத்தில் இன்னைக்கு வரைக்கும் கேபி முனுசாமி தான் பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கிறாரு. என்ன சாதிச்சா? சாதிப்புன்னு இல்லை. அதான் கேள்வி. ஒண்ணுமே இல்லையே. அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. தோத்துட்டாரு. இப்போ என்ன பிரச்சனைனா அதிமுக டெல்லி உத்தரவில் என்ன சொல்றேன். நேற்று 11 மணிக்கு டெல்லியிலேருந்து என்ன தகவல் கொடுக்குறாங்கன்னா தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருவோம். அதுக்கு 1 இயர் டைம் கொடுத்துருவோம். தாவேக்கா யார் ஆதரவு கொடுக்குறது? அதிமுக ஆதரவு கொடுப்போம். 1 வருஷம் பார்ப்போம் இவங்க எப்படி செயல்படுறாங்க பார்ப்போம் என்ன நிலைப்பாடில் அவங்க டெல்லியுடைய பாஜக மத்திய அரசினுடைய பாஜக இடம்பெறாமல் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்கிறாங்க. இப்போ அவரு பாஜக தான் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இல்லை அதெல்லாம் கிடையாது சார். அதுக்குள்ள சார் இதுக்குள்ள ஒரே விஷயம் இருக்குது சார். அதுக்குள்ள சரி ஆமாம். அதில் என்ன விஷயம்னா அதிமுகவில் என்ன பிரச்சனைனா வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கலாம்னு எடப்பாடி நிலைமை ஏன் சொல்கிறாருன்னா வெளியேருந்து இந்த கேபி முனுசாமி ஐடியா கொடுக்குறாரு. சகுனி ஐடியா கொடுக்குறாரு. ஏன்னா ஏடிஎம்கே வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தோம்னா வேலுமணி டீமு சிவி சண்முகன் டீமு நொந்து போயிடுவாங்கல்ல. ஏன்னா ஆதரவு கொடுத்தா மந்திரி சபையிலும் இடம் கொடுக்கலாம். 5 மந்திரி கிடைக்கும் எப்படி இருந்தாலும். இது நம்ம தான் தோத்துட்டோமே. கேபி முனுசாமி சொந்த ஊரில் ஜோலியை முடிச்சுட்டாங்க. அப்போ நம்ம ஜோலியை முடிச்சு சும்மா இருக்கிற நேரத்தில் இவனு போய் மந்திரி ஆகிக்கிட்டு நமக்கு பட்டநாமத்தம் போட்டு சகசநாமத்தம் போட்டு உட்காந்துருக்கு. நான் என்ன கேனேனா? அதனால் அதனால் எடப்பாடிட்ட ஒரு ஐடியா வெளியிலேருந்து கொடுப்போம் என்ன சொல்கிறாங்க. ஆனால் வேலுமணி அவர்கள் நாளைக்கு கட்சி எம்எல்ஏக்களை கூட்டி என்ன சொல்ல போகிறாருன்னா இங்கே பாருங்கள் 5 வருஷம் சும்மா போயிட்டோம் வீணாக போயிட்டோம். இனி 5 வருஷம் எங்களால் வீணாக போக முடியாது. நம்ம வெளியே இருக்கிறது எதுக்கு தேவையில்லாமல் வாயா ஒன்று சேருவோம் வாங்க ஒன்று சேர்ந்து சாப்பிடுவோம். வாராவில் நீ சாப்பிட்டேன்னா எம் பணம் எம் பணம். அதை பற்றி பேசணும்னா ஒரு சின்ன கேள்வி. குளத்தூரில் சேகர் பாபு கண்ணீர் வடிக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் பாருங்கள் ஸ்டாலின் கொண்டிருக்கிறார். மக்களை பார்க்கிறார். சேகர் பாபு அப்படியே அழுது அப்படியே என்னுடைய தலைவனுக்கு இது பண்ணிட்டீங்களே இந்த மாதிரி ஒரு அழுகை. அதை பற்றி ஏதாவது தகவல் ஃபுல்லாக அதில் எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் உங்களுக்கு வேணும் எத்தனை கிலோ வேணும் எத்தனை சொல்லிட்டு நீங்கள் சொன்னதை சொல்லி முடியும். அதாவது இந்த சேகர் பாபு இப்போ முக ஸ்டாலின் அவர்களை கண்டு நடிக்கிறார் பார்த்தீங்களா? அது எப்படி நாடகம் எல்லாம் கண்டேன் உங்கள் அழுகையின் வெளியிலே. இந்த பாட்டை நீங்கள் உல்ட்டா பண்ணி எடுத்துடுங்க.
இந்த அதாவது மு.க. ஸ்டாலின் தோல்விக்கு முழு காரணமே சேகர் பாபு தான். எப்படி? அவர் முழுக்க முழுக்க சேகர் பாபு நம்பினார். ஏன்னா ஊரில் உள்ள சாமியாரெல்லாம் கூப்பிட்டு வந்து குடும்பத்துக்கு அந்த தோஷம், இந்த தோஷம், பஞ்சு தோஷம், பறைவு தோஷம், கரடபுராண தோஷம், அது அந்த மடாதிபதி, இந்த மடாதிபதி, இந்த சாமியார், அந்த சாமியார். இப்போ தான் அவர் கேரளா சீஃப் மினிஸ்டருக்கு தேவபர்ஷனம் பார்த்தோன்னா உனக்கு ஆயுசு 100, இன்னும் 5 முறை நீங்கள் முதலமைச்சராக இருப்பா. பினராயி விஜயனுக்கு ஆஸ்தான ஜோதிடர் சொல்லியாச்சுங்க. நான் சோரிமலை போயிட்டு வந்து அங்கேயே நம்புதிரி சொல்லியாச்சுங்க. பாருங்கள் எனக்கு ஜோலியம் இப்போ கையை பாருங்கள். அப்படியே சுக்கலாம்பரதம் சசிபண்டம் சமர்ப்பா. ஆஹா, அமைச்சர்னா இப்படிதான்டா அமைச்சர். என்ன நடந்துச்சு? என்ன சொல்லி சுக்கலாம்பரம் போட்டு? ஆமா சார், இப்படி நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு நாளைக்காவது முதலமைச்சர் நம்முடைய தொகுதியில் நமக்கு சாதகமா செயல்படுறாங்களா பார்த்தாருன்னா என்னென்ன பண்ணிருக்காரு பாருங்க. இவர் அறநிலையத்துறை அமைச்சர் பிளஸ் சிஎம்டிக்கு மந்திரி ஐயா. சிஎம்டிக்கு மந்திரினா கொட்டும் கடகராசினியர்களே இன்று உங்களுக்கு செல்வமெல்லாம் பிறகுநாள் மாதிரி. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபா வட சென்னை வளர்ச்சி திட்டம் எங்கேயாவது வளர்ந்துருக்கா பாருங்க ஐயா. பின்னி மில்லை வாங்கினது யார் உங்களுக்கு? அதுக்கு போக சென்னை கார்பரேஷனில் பார்க்கு 900 பார்க்கிட்ட இருக்குது. இந்த 900 பார்க்கில் 550 பார்க்கு பவர்ஃபுல் பார்க்கு. இந்த பார்க்குகளை மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து அது எடுத்தக்கூடிய கான்ட்ராக்டர் அவருடைய பினாமிகள். 20க்கும் மேற்பட்ட பினாமி கான்ட்ராக்ட் அங்கே நடந்துருக்குது. அதுபோல் பிஆர்ஆர் பஸ் ரோடு தார் ரோடு போடுறாங்களா அந்த ரோடு, அதுபோல் மழைநீர் கால்வாய் திட்டம், இப்படிப்பட்ட அது மாதிரி பில்டிங்ஸ் 25 வருஷமாக அங்கே ஒரே ஒரு உதவி சேர்ப்பில் உட்காந்துக்கிட்டு மிகப்பெரிய கொள்ளை அடிச்சுக்கிட்டு நீ பாதி நாம் பாதி அடிச்சுக்கிட்டு சென்னை கார்பரேஷன் விளம்பர பழக ஃப்ளெக்ஸ் பண்ண இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே பினாமிகளை வச்சு கான்ட்ராக்டர்களை ஒர்க் எடுத்துட்டு அதிகாரம் இதுதான் தோல்வி காரணமா? சல்லி பைசா. ஆமாம், அதிகாரம் சார்ந்தானே காலி பண்ணது. இனிமேல் இல்லை, இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் ஒரு பக்கம் ஏற்கனவே நம்ம பேசி முடிச்சிட்டோம். இப்போ அவங்க இப்போ ஆட்சியிலையும் இல்லை, இப்போ பேசத்தான் வேணும். கேளுங்க, இப்போ இந்த அலைகளின் மூலம் பயங்கர பேரலை, இது சுனாமி ஆழி பேரலை, எல்லோரையும் படுவோம். இது இயற்கையாக வரலை, எல்லாரும் ஓட்டு போட்டிருக்கான். நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். காயல்பட்டினம்னு ஊர் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்க்கை. நல்லா கவனிங்க. புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஊருக்கு போகிறார். வாக்கு கேட்டு செருப்பை தூக்கி வீசுகிறார்கள். நல்லா கவனிங்க ஐயா. என்ன துரோகம் செய்தார் இந்த மக்களுக்கு? இந்த மக்களுக்கு என்ன துரோகம் செய்தார்? நல்லா கவனிங்க. 1998 கோவையில் குண்டுவெடிப்பு. இஸ்லாமியர்கள் கருணாநிதிக்கு எதிராக அம்மாவுக்கு 2001 ஓட்டு போட்டாங்க. அம்மா என்ன துரோகம் செஞ்சாங்க இந்த மக்களுக்கு? எல்லோரும் திமுகவுக்கு ஓட்டு போடுவது தங்களுடைய படைப்பின் ரகசியம் என்று நினைத்து கொண்டிருந்த இந்த சமூகம் இந்த முறை அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியே போங்குது. அப்போ இந்த விஜயனுடைய பாதிப்பு எல்லா சமூகங்களையும் ஏற்பட்டிருக்க. ஓகே தான் சார். ஆனால் திமுக என்ன நினைச்சு தெரியுமா சார்? 7 கல்லாப்பட்டி உணர்களை உருவாக்கி ஒவ்வொருத்தரும் 5 மாவட்டம் 6 மாவட்டத்தை ஏற்பாடு பண்ணி அந்த மாவட்டத்தில் பணியாற்ற அதிகாரி மூலம் தான் டிரான்சாக்ஷன் பண்ணாங்க. இப்போ நீங்கள் குளத்தூர் தொகுதி வருவோம். சென்னை மாநகராட்சி மண்டலம் 6 திருவிக்கா நகர் தொகுதியும் குளத்தூர் தொகுதியும் ஒரே ஜோனில் வருது. அந்த ஜோனில் 5 ஆண்டுகாலம் வேலை பார்த்த அதிகாரிகளை பாருங்கள், கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த தொகுதியோட திமுக சாதாரண கிளைச்சலரோ வட்டச்சலரோ போய் அந்த அதிகாரியை சந்தித்தால் அந்த அதிகாரி டிரான்ஸ்ஃபர். நீங்கள் சொன்னது கரெக்டு தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாக சீரழிவு காரணமாக மாநில முதல்வராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் தரையிறக்கம் செய்யப்பட்டார் என்ற தொகுதியை. ரைட்.